இவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னல் இல்லைன்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். காலை மணி 9. எனது புகைப்பட கலையரங்கத்தை திறந்து பெருக்கி சுத்தம் செய்து தூசி தட்டி பார்வைக்காக சட்டமிடப்பட்ட வண்ணப்படங்களை வாசலருகில் மாட்டி வைத்தேன். அதில் ஒரு ஊதுபத்தியை பற்ற வைத்து அன்று தினசரி செய்தித்தாளை புரட்டியபடி அமர்ந்தேன். சிறிய இடம், பழைய நிக்கான் கேமரா, சம்பளத்துக்கு கூட ஒரு பையனை வைத்துக்கொள்ள வசதியற்ற வருமானம். ரேஷன் கார்டுகளுக்கு புகைப்படம் எடுக்க மக்கள் திரண்டுவதை பயன்படுத்தி ஏதோ 4 காசு சம்பாதித்தேன். இப்போது சும்மாக உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கிறேன். சார், கட்டைக்குரல் ஒன்று என் காதை தட்டியது. பேப்பரை மேசையில் வைத்துவிட்டு நிமிர்ந்த எனக்கு மகிழ்ச்சி. அடடா, படம் எடுக்க காலையிலே ஆள் வந்துவிட்டதே. இன்றொரு சந்தேகம், ஒருவேளை ஓசி பேப்பர் வாங்க வந்திருப்பானோ? வாங்க சார், படம் எடுக்கணுமா? பாஸ்போர்ட்டா, கலரா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? ஒரு கேமராவில் இப்போதைக்கு என்னிடம் இருக்கிறது ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் மட்டும்தான். ஆனால் இத்தனை கேள்விகள் அவனை பார்த்து கேட்டேன். கடவுளை, கலர் படம் மட்டும் வேணும்னு கேட்டக்கூடாது மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். எதே வந்து அமர்ந்த வாலிபன், சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணும் இங்கே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டோம். அந்த படத்தோட நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 படம் கார்ட் சைஸில் வேணும் என்றான். ஓ, சரியான சில்லறை அமுக்கிற சான்ஸ் என்று என் மனம் குதூகலித்தது. இருந்தாலும் பிகு செய்யும் பாணியில், 2 வருஷத்துக்கு முன்னாடியா? தேடி எடுக்கிறது கஷ்டமாச்சே என்றேன். அவன் படம் எடுத்த தேதியை குறித்து ஒரு சிறு அட்டையை என்னிடம் காட்டி 2 100 ரூபாய் நோட்டை மேசை மீது வைத்தான். பையன் அவசரப்படுவதை பார்த்தால் இன்னும் கறக்கலாம் போல இருக்கிறதே. தேடி எடுக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம் சார் என்றேன் மீண்டும். அவன் 100 ரூபாய் தாள்களை எடுத்துக்கொண்டு 10 ரூபாய் கட்டாக 1000 ரூபாயை தூக்கி வைத்தான். ஆகா, 1000 ரூபாய். சார், உங்கள் பெயர் என்று கேட்டேன். ரூபாய் நோட்டை கண்ணில் ஒற்றியபடியே. ஆனந்தன் என்றான். பிறகு பேப்பரை புரட்டினான். நேரம் நகர்ந்தது. படக்கென்று எழுந்து நின்ற ஆனந்தன், சார், ஐ வில் கம் டுமாரோ மார்னிங் 10:30 என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புயலாய் வெளியேறினான். அவன் போனதும் ஸ்டூடியோவின் வெளிப்புற கதவை சாத்திவிட்டு நெகட்டிவ் குப்பைகளில் நீந்தினேன். கிடைத்தது. நெகட்டிவை நன்றாக அலம்பி மின்விசிறியில் காய வைத்து என்லார்ஜரில் ஏற்றி மாஸ்க் வைத்து பார்த்தேன். பிறகு மாஸ்கை எடுத்துவிட்டு பிட் வைத்து கவுண்டிங் கொடுத்து மருந்து கலவில் போட்டு அலம்பி நல்ல நீரில் போட்டபோது துண்டு பேப்பர் பளிச்சென்று அவளின் ஒரு பகுதி முகம் தெரிந்தது. பிறகு ஃப்ரமைட் பேப்பரில் கான்ஃபிடன்ஸ் சைஸ் படத்தை போட்டு உரிய சடங்களை செய்து கொண்டு ஹீட்டரில் உலர வைத்து டேபிளுக்கு கொண்டு வந்தேன். ஒரு படம்தான் இப்போது, கார்ட் சைஸ், நாளைக்கு பார்க்கலாம். அரை நாள் போய்விட்டது. மீதி அரை நாள் ஸ்டூடியோவை நடத்துவதா, மூடிவிட்டு வீட்டிற்கு போவதா? மொத்தமாக 1000 ரூபாய் வந்ததுக்கே இந்த எண்ணம். இன்னும் 1,00,000 கோடி என்று கிடைத்தால்? என் கற்பனை நினைத்து சிரித்து கொண்டேன். இப்போதெல்லாம் புகைப்படக்கலையை மிக மிக எளிதாகிவிட்டது. தெருவுக்கு ஒரு கலரில் வந்து அமைச்சர் ஃபோட்டோகிராஃபர்களை ஆக்கிரமித்து விட்டதால் பாஸ்போர்ட் சிட்டிங் ஐட்டங்களை நம்பித்தான் தொழிலை நடத்த வேண்டும். அதிலும் ஒரே நிமிடத்தில் 4 பாஸ்போர்ட் படம் எடுத்து தரும் போலராய்டு கேமராக்களும் வந்து நம் பொழப்பில் மண்ணையை அள்ளி போட்டுவிட்டது. திருமணம், சடங்கு விழாக்களுக்கு போய் 2-3 ரோல் படம் எடுத்து அதை லேபில் போட்டு வாங்கி ஆல்பத்தில் அழகாய் கொடுத்து வாங்கும் பணத்தில் தான் வண்டியே ஓடுகிறது. என் ஸ்டூடியோவில் கண்ணாடி ஷோகேஸில் ஜோடி ஜோடியாக அழகான தம்பதிகள், குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் என்று கலர் வாரியாக பிரித்து வைத்திருப்பேன். பார்த்து கொண்டே வந்த எனக்கு பளிச்சென்று ஒரு படம் என் கண்ணை கவர்ந்தது. அது கடந்த மாதம் திருமணம் செய்து கொண்டவர்கள். மாப்பிள்ளை பையன் சவுதியில் வேலை செய்யும் சரவணன். அப்பெண்ணின் பெயர் ஆனந்தி, ஏழை ஆசிரியரின் மகள். எனக்கு சரவணனை அவன் தந்தை முதலே தெரியும். ஆனந்தி அவன் திருமணம் செய்த போதுதான் நான் அறிவேன். ஏழை குடும்பம் என்று தெரிந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆனந்தின் அழகுக்காக அவளை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் முடிந்து 15 நாட்கள் கழித்து தேனிலவும் முடிந்து விட்டது. அவனும் சவுதிக்கு புறப்பட்டு போய்விட்டான். அவனது ஒப்புதலின் பேரிலேயே ஷோகேஸில் 10ஓடு 11ஆக அவனது புகைப்படத்தையும் வைத்துள்ளேன். இந்த புகைப்படத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும் போதே கருப்பு வெள்ளை படத்தில் ஒல்லியாக ஆனந்துடன் சேர்ந்திருக்கும் ஆனந்தி போல அல்லவா தெரிகிறது. மெல்ல மெல்ல விஷயம் புரிந்துவிட்டது எனக்கு. திருமணம் முடிந்து பெற்றோர் வீட்டில் மனைவியை விட்டுவிட்டு குறுகிய காலத்தில் திரும்பி வருவதற்காக சவுதி அரேபியாவிற்கு விமானத்தில் பறந்து விட்டான் சரவணன். ஆனந்தி இந்த படத்தில் பார்த்ததும் எனது மனது படப்படுத்தது. ஓ, இது பிளாக்மெயில் வியாபாரமா? ஸ்டூடியோவை பூட்டிவிட்டு உடனே ஆசிரியர் ஆத்மநாதனை வீட்டிற்கு சென்றேன். ஆனந்தி தான் வாசலுக்கு வந்தாள். சார், நீங்கள் கணேஷ் ஸ்டுடியோ முதலாளி இல்லை என்றபடி என்னை உள்ளே வரவேற்றாள். வாங்க சார், உள்ளே வந்து உட்காருங்க. மிகவும் இனிய குரல்.
உள்ளே சென்றேன். மிக எளிமையான தோற்றம். தந்தை பள்ளிக்கு போயிருக்கார் சார். தாயார் ரேஷன் கடையில் இருக்காங்க. தங்கை அப்ளை கடைக்கு வேலைக்கு போயிருக்காள். இன்னொரு தங்கை 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கும் பள்ளிக்கூடம் என்று சென்று விட்டாள். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். என்ன விஷயம் சார்? ஆனந்தி, நான் உனக்கு தந்தை மாதிரி. நான் கேட்பதற்கு உண்மையான பதிலை சொல்லு என்றபடி ஆனந்தனும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த படத்தை காட்டினேன். படத்தை பார்த்து அவள் தன் தலையில் இடியே விழுந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள். நடுங்கும் கரங்களுடன் படத்தை வாங்கினாள். என்ன பேசுவது என்றே அவளுக்கு புரியவில்லை. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. சார், இவன் திக்கினாள். தைரியமாக சொல்லுமா, எப்படி இவனுடன்? நான் டைப்பிஸ்டாக போய் வேலை பார்த்த கம்பெனி மேனேஜர் இவன் சார். அது ஒரு மோசடி ஃபைனான்ஸ் கம்பெனி சார். 2 மனசும் ஒத்து போச்சாக்கும் என்றேன். அவன் தான் என்னை விடாமல் துரத்தி காதலிச்சான் சார். இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தான். தேம்பி தேம்பி அழுதாள். அடி பாவி மகளே, அவன்கிட்ட ஏமாந்து உன்னை இழந்துட்டியா? எவ்வளவு கேவலம் தெரியுமா உனக்கு? இல்லை சார், எப்படியோ ஏமாற்றி உங்கள் ஸ்டூடியோ கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். பிறகு அதை வச்சு மிரட்டி என்னை கெடுக்க பார்த்தான். நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க என்றேன். பிறகு பார்க்கலாம் என்றான். அப்புறம் கம்பெனி திவாலாகி இவன் தலைமறையாகிவிட்டான். நல்லவளே, அந்த படத்தை முதலிலே நான் வாங்கி எரித்து விட்டேன் கண்ணீரோடு சொன்னாள். அப்புறம் சொல்லுமா, எனக்கு கல்யாணமாகி என் கணவர் வெளிநாட்டுக்கு போகிற நேரத்தில் திடீர்னு இவன் வந்தான் சார். விம்மி விம்மி அழுதாள் அந்த அழகிய பேதை. சொல்லு, என்ன பண்ணான்? இப்போ வாச்சும் உடன்படு, இல்லை உன் புருஷனோட வாழ விட மாட்டேன்னு மிரட்டினான் சார். அவன் இப்படி மிரட்டுவது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் உடனே தற்கொலை செஞ்சுக்கிடணும்னு முடிவெடுத்தேன் நான். நீ ஒன்றும் சாக வேணாமா? அந்த புகைப்படத்தோட படத்தையும் நெகட்டிவும் நெருப்பிட்டு கொளுத்தினேன் நான். பிறகு காவல் நிலையம் சென்று புகார் தந்துவிட்டு வந்தேன். மறுநாள் ஆனந்தன் வந்தான். படம் ரெடியா சார் என்றான். அவனது 1000 ரூபாய் நோட்டை தூக்கி அவன் முன்னே போட்டேன். அவன் ஆச்சரியமாக பார்த்தான். என்னை சிறிது கோபமாகவும் பார்த்தான். ஏன் நெகட்டிவ் கிடைக்கலையா என்றான். உங்களிடம் பணம் வசூலித்த மோசடி கம்பெனி முதலாளி ஏற்கனவே உள்ளே இருக்காரு. நிறைய சுருட்டின மேனேஜர் இப்போ கிடச்சிருக்காரு. நெகட்டிவ் தான் கிடைக்கல என்றேன் நக்கலாக. திடுக்கிட்டான் ஆனந்தன். ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு சூடை விட்டு வெளியே வேகமாக பாய்ந்தான். அவனுக்கு புரிந்து விட்டது. தயாராக நின்ற போலீஸ் பட்டாளம் ஆனந்தனை வளைத்து பிடித்தது. ஏழை ஆசிரியர் மகளே, ஆனந்தனால் இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை என்று என் மனதில் நினைத்து கொண்டேன். கதை நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.